எல்லாமே இருக்கும். ஆனால் இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. போகக்கூடிய பாதை சரிதான். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் புதுசாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு யார்கிட்டையும் எதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி சொல்ல வேண்டாம். ஒரு 10 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 ரூபா வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள், 7 ரூபாயை சொல்லாதீங்க. வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சுபிக்ஷமாக ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப் ஒரு தெளிவு நிலை வரும். இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஸ்மார்ட் தான். ஏன்னா ரிஷபம் கார்த்திகை எப்போவுமே ஸ்மார்ட் தான். ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 வந்து சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது. அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் வந்து ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது. ஸ்பெயின் நாடுகளில் தெரியுது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் வந்து சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம வந்து தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம் ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து பூமி ராசிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். பூமி ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பூமி தத்துவத்தை வாங்கியது எது? ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிறது. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் காட்டக்கூடிய திசை என்ன அப்படின்னா, எதெல்லாம் இல்லையோ அதையை மட்டுமே நினச்சி வருத்தப்படக்கூடிய அமைப்பு யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். இருக்கிறதெல்லாம் விட்டுறது, எல்லாமே இருக்கும். ஆனால் இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. போகக்கூடிய பாதை சரிதான். சரியான முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, குழம்பாமல் போயிட்டீங்கன்னா வாழ்க்கை தெளிவு நிலையை நோக்கி போகும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே வந்து தங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடாதுன்னு நினச்சி எங்கே யார்கிட்ட சொல்லக்கூடாதோ கரெக்டாக சொல்லி ஏதோ ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் புதுசாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு யார்கிட்டையும் எதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி சொல்ல வேண்டாம். ஒரு 10 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 ரூபா வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள், 7 ரூபாயை சொல்லாதீங்க. ஒரு 7 ரூபாயை சேமித்து வைங்க. சேமிப்பு அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இப்போது ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், மிருகஸ்ரீஷம் பாதம் 1 அப்படின்னு வருது. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். எதையோ ஒன்று செயல்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அது ஒரு சரியான முறையில் ஒரு ஆர்கனைஸ்டாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுடைய ஆர்கனைசேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கணும். காலையில் போனோம், சாயங்காலம் வந்து எதையோ ஒன்று செஞ்சோம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு தெளிவு நிலையில் ஒரு முழுமை அடையலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா திறமைகளுமே உண்டு. ஆனால் இந்த திறமைகள் சரியான இடத்துல தான் நீங்கள் வந்து காட்டினீங்களா
அப்படிங்கிறது தான் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடியது. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வழிபாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். அதாவது லக்ஷ்மி வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சுபிக்ஷமாக ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப் ஒரு தெளிவு நிலை வரும். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்பப்போ ஒரு பேக் அடிப்பாங்க. திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, திடீர்னு சுத்தமாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு குழம்புவாங்க. இந்த லக்ஷ்மி வழிபாடு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை நேர்த்திக்காக சொல்கிறது தான் லக்ஷ்மி வழிபாடு. நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு பண்ணும்பொழுது வீடை சுத்தமாக வச்சு, சாமி இருக்கிற இடத்த எல்லாமே சுத்தமாக வச்சு, அப்போ அதுதான் நேர்த்தி. இந்த நேர்த்தியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது, முக்கியமாக காலை நேரங்களில் இந்த நேர்த்தியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது வாழ்க்கை ஒரு கரெக்டான ஒரு டிரெக்ஷன் நோக்கி போகிற மாதிரி அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபம் ரோகிணிக்கு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி நீங்கள் வந்து ரோகிணி அப்படிங்கிறப்போ மனோகாரகன் அமைப்பில் இருப்பீங்க. அப்போ இந்த மனோகாரகன் ஆத்மகாரகன் வரும்பொழுது இந்த மனோகாரகன் என்ன ஆகுறீங்க அப்படிங்கிற பொழுது லைஃபோடைய டிரெக்ஷனை கரெக்டாக ஒரு டில்ட் பண்ணி கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டு ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அது வந்து உங்களுடைய நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி தெளிவாக தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியதாகவே இருக்கும். அடுத்தது வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை. ரிஷபத்தில் இருக்க கார்த்திகை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே சுபிக்ஷமாக தான் இருக்கும். ரிஷபம் கார்த்திகை அப்படின்னாலே உங்களை சுற்றி ஒரு செழிப்பு, உங்களை சுற்றி நீங்கள் எப்போவுமே ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும்னா கண்டிப்பாக ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, செலவுகளை சரியான முறையில் தான் நம்ம பண்ணுறோமா, அனாவசிய செலவுகள் ஏதாவது ஒன்று பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு சூரிய கிரகணம் சொல்லக்கூடியது. இந்த சூரிய கிரகணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களோடது கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது அது சூரியனுடைய அம்சம், ஒரு சூரியனுடைய ஒரு அமைப்பில் வருது, ஒரு ஒளியின் அமைப்பில் வருது அப்படின்னா, நீங்கள் உங்களையே ஒரு செல்ஃப் ஃபோக்கஸிங் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கும் பொழுது இந்த ரிஷபம் கார்த்திகையில் இருக்கவங்க வந்து வார்த்தைகளில் தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்து மாதிரி ஒரு தேன் கலந்து பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரிஷபம் கார்த்திகைக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் அந்த காரியம் முடிஞ்ச உடனேயே திடீர்னு அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் ஆகிடும், இல்லைன்னா வார்த்தைகள் தடித்து விடும் அப்படின்னே இருக்கும். உங்களை யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஸ்மார்ட்டு தான். ஏன்னா ரிஷபம் கார்த்திகை எப்போவுமே ஸ்மார்ட் தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது 360 டிகிரிஸ்லேயும் இருக்கணும். நம்ம எதை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோமா, தெளிவாக பேசுகிறோமா, கரெக்டான விஷயத்தை தான் பேசுகிறோமா, ஏதாவது மறைச்சு பேசுகிறோமா அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு ஒளிவு மறைவோடு நம்ம பேசுகிறோம், நம்ம அந்த நேரத்தில் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறோம் அப்படின்னா அது வெளியே வரக்கும் உங்களுடைய மறைஞ்சிருக்கிற சில ரகசியங்கள் வெளியே வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். உங்களுடைய பாடியிலையும் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு தருணம், அதிகமாக டீஹைட்ரேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புமே வந்து ரிஷபம் கார்த்திகைக்கு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துக்கணும். அந்த வாட்டர் கண்டென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உணவில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது நீங்கள் நீர் அருந்தும் பொழுது அந்த நீரை உள்வாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த உடம்பு அதை ஏற்றுக்கும். அந்தளவுக்கு ஹீட் செக்ரேட் ஆகிறது. இதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக உங்களுடைய வயிற்று பகுதிகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபம் கார்த்திகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடியது. அடுத்தது ரிஷபம் மிருகஸ்ரீஷமில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியலைங்க. இந்த சூரிய கிரகணம் நம்மளை எந்த திசையில் தள்ளுதோ அந்த திசையில் நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் இருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு உந்துதல் கொடுத்து லைஃப்பை கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில், இல்லை உங்களுக்கான குருவை சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுத்து ஒரு மென்டர் யாராவது வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா முடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தெளிவான நிலைக்கு வரும் அப்படிங்கிறது தான். நீங்கள் பிரதோஷ காலங்களில் சிவன் கோயிலில் போயிட்டு பிரதோஷங்களுக்கு வந்து அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு வர்றது, பிரதோஷ காலங்களில் வந்து சிவன் ஸ்தலங்களில் உட்காந்துட்டு வரும் பொழுது முடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சூரிய கிரகணமே முடிஞ்சாலுமே, சூரிய கிரகணம் முடிஞ்சால் நீங்கள் வந்து நந்தீஸ்வரர்கிட்ட போயிடுங்க. நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு, முக்கியமாக நந்தீஸ்வரருக்கு நன்றி சொல்லும் விதமாக வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு நன்றி, இனிமேலும்
நிறைய விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கணும், எனக்கு ஒரு குரு மாதிரி யாராவது வந்து என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வரும்பொழுது இந்த சூரிய கிரகணம் சரியான ஒரு திசையே உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது தான். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்போ காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?